ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பைஸ்லாட். ஏன் ப்ரோ, ஏன் சிஸ்டர் இப்படி நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, அதுக்கு நீங்கள் அழைக்கப்படல, நான் தான் அந்த தப்பை பண்ணி நாசமாக போயிட்டேன். டேய் நான் காலங்காலத்தில் அவசரமாக பேசுகிறேன், அதான் ப்ரோ நான் நாசமாக போயிட்டேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆர்டர் என்ன மாதிரி உங்ககிட்ட இந்த காலை வேலையில் பேச போகிறேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க பிரதர். திட்டம் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த பிசாஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஒரு ஜோக்கு நம்மளை வீக் பண்ணி அந்த திட்டத்தை கெடுக்கிறதுக்கு அவன் வேற ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறான். அதான் விஷயமே. வார்த்தைகளை போய் மீதான காரியங்களை பேசுகிற பாருங்களேன். சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் 143 சங்கீதம் 10ஆம் வசனத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது கேட்குறாரு. நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியை நடத்துவதாக போய் சப்மிட் பண்ணிட்டாரு. ஏன்னா இவர் பாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணார், ஆடு மேய்ச்சனும் போது கரெக்டாக இருந்தார், அரசனாகினார். மேலே வேறு என்ன பண்ணார், ஜோக்கா வாட்சா மேலே பிசாஸ் அப்படியே பச்சபால பாரு மஜாவாக சுற்றின்னு இருந்தார். விபச்சாரம் பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு, தேவையில்லாத வேலை. ஏன்னா கன்சிஸ்டன்சி பிரேக் ஆயிடுச்சுன்னா, தொடர் உறவு ஆண்டவரோட போயிடுச்சுன்னா, ஆண்டவர் நம்ம மேலே பிரியப்படுறதை விட்டு நம்ம இந்த உலகத்தின் மேலே போயிடும். இன்றைக்கி நம்மள பாதி பேர் அவருக்கு இது பிடிக்கும், நம்ம அப்பா தானே, நமக்கு பிடிக்கிறத பண்ணிட்டு அவருக்கு பிடிக்கும்னு நினச்சிக்கிறது. நோ நோ நோ, நாட் லைக் தேட். அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆண்டவரே உமக்கு பிரியமா, இதில் பிரியப்படுவீங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதத்தின் அடிப்படையில், வேதத்தின் முறைமையின்படியில் அது தேவனுக்கு பிரியமான தெரிஞ்சுக்கணும். விபச்சாரம் பண்ணுறது தப்பு, ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறது, ஒரு பையனை சைட் அடிக்கிறது தப்பு. பார்த்து மேலேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க, அப்படியே அர்ச்சனை பண்ணுவீங்க, அதுதான் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் விபச்சாரம் ஆகிடும், அர்ச்சனை விபச்சாரம் ஆகிடும். அப்புறம் பிசாசுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடுவோம். அதனால தான் அவருக்கு பிரியமானது செய்யறதுக்கு ஆண்டோட ஒவ்வொரு நாள் காலையில் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் ஃபுல்லாக நல்ல ஆவி உங்களை நடத்துங்க, நல்லதை சொல்லிக் கொடுத்து நடத்துங்க, பிரோஜனமாக இருக்கிறத சொல்லிக் கொடுக்குங்க. பிரதர் உங்களுக்கு கொஞ்சம் திட்டம் பெருசாக இருக்குது, இவன் கவுக்கிறதுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நடிப்பிக்கலாம். லைட்டாக ஒரு தம்மை போட்டால் ஒன்றுமே ஆகுது, லைட்டாக ஒரு சரக்கை போட்டால் ஒன்றும் ஆகாது. கொன்றுவான் அவன், மோசமானவன். உங்களை தப்பிக்க தான் சொல்கிறாரு. தாவீது சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. எல்லாத்தையும் பட்டு தாவீது சொன்னார், நானும் எல்லாத்தையும் பட்டு அதுக்கப்புறம் வசனம் தெரிஞ்சு இப்போ சொல்கிறேன், நீங்கள் இதுக்கப்புறம் போடக்கூடாது. திட்டம் பெருசு, மறந்துடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணால், இன்னும் என்ரோல் பண்ணலன்னா ஸோ ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் லைக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதை பற்றியான அப்டேட் இருக்குது. ஜனவரி 24 5:30 மணிக்குலேருந்து 8 மணி வரைக்கும் மிஸ் பண்ணாதீங்க. கடவுள் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணணும். உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் செய்யாமல் அவரோட இஷ்டத்தை எப்படி செய்யணுன்றதை அங்கே நாங்கள் டீமாக கற்றுக் கொடுக்க போகிறோம். ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு குட்டி பிரேயர் மட்டும் பண்ணிடுறேன். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் அதிகம் நல்ல தகப்பனே, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் அவங்க இஷ்டப்படிக்கு என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, பிசாசு செய்ய வச்சுருக்காங்களோ அதெல்லாம் உடச்சி போட்டு உங்கள் இஷ்டப்படி செய்யறதுக்கு அவங்கள மாற்றுங்க. உங்கள் நல்லாவே அவங்களை நடத்துகிற வழி இதுவேன்ற சொல்கிற சத்தம் அவங்க காதில் கேட்கட்டாண்டவரே ப்ளீஸ். எனக்கு கேட்காம பிசாசோட சத்தத்தை கேட்டு தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்களோட திட்டத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நான் லேட் ஆகிடுச்சு, ஆனால் அவங்க ப்ளீஸ் கரெக்ட் டைமில் பண்ண உங்களுடைய கிருபையும் பிரசன்ன மகிமையும் அவங்க கூட இருக்கட்டும். இந்த நாள் அவங்களை நீங்கள் நடத்தபடியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். புரியுதா பிரதர் சிஸ்டர்? கொல்லப்படாதீங்க. கருத்தோட உங்க அடுத்த போங்க. இதனால் என்ன கருத்துக்கு சொல்கிறேன். மாமன் இல்லையா? லவ் யூ. காட் பிளஸ் யூ. பாய்.